வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி ஃபேமிலி மெம்பர் சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து சிம்பிளா ஈஸியா அரிசி உப்புமா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் ரொம்ப சிம்பிளா குக்கர்லயே ஈஸியா ஒன் பாட் ரெசிபி அரிசி உப்புமா எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப குவிக்கா பண்ணலாம். ரொம்ப போட்டு கிளறணும், வெந்திருக்கா வேகலையா செக் பண்றது அந்த மாதிரி எந்த வேலையுமே இருக்காது. குக்கர்ல வச்சு ஒரு விசில் வர வச்சுட்டாலே உப்புமா பர்ஃபெக்டா ரெடி ஆயிடும். நல்லா வந்து உதிர் உதிரா இருக்கும், டேஸ்டா இருக்கும். நம்ம வெங்கல பானையில பண்ண அடியில லேசா அப்படி கொஞ்சம் ஒரு தீஞ்சி நல்லா ரோஸ்டா வரும் பாத்தீங்களா, அது மாதிரியும் வரும். நம்ம வெங்கல பானையில பண்ணா அந்த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் டெக்ஸ்டர் எப்படி வருமோ அதே மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த அரிசி உப்புமா குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக அப்படி பண்ணுறது பார்க்கலாம். அரிசி உப்புமா பண்ணுறதுக்கு பச்சரிசி, இது 2 பேருக்காக நான் பண்ணுறேன். 100 கிராம் பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஊற விடாம தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணி ஒரு துணியில நல்லா காய வச்சு வச்சிருக்கேன். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ட்ரையா இருக்கு. இந்த மாதிரி நல்லா காய வச்சு வச்சுக்கணும். 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. மிக்சி ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற துவரம்பருப்பு, ஜீரகம், மிளகு இது வந்து நல்லா கோர்ஸ் பவுடரா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க இந்த மாதிரி நல்லா கொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த அரிசியில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த அரிசியும் எண்ணெயும் நல்லா அப்படி பெசரி விட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்றதுனால இப்ப நம்ம அந்த அரிசியை வந்து ரவா பதத்துக்கு உடைக்க போறோம் இல்லையா உப்புமாவுக்காக, இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நல்லா ரவா பதமா சூப்பரா வரும். நல்லா ஒரே மாதிரி ஈவனா வரும். பாருங்க இந்த மாதிரி நல்லா பெசரி வச்சாச்சு. நம்ம முதல்ல அரைச்சோம் இல்லையா துவரம் பருப்பு, ஜீரகம், மிளகு, அது ஒரு பவுலுக்கு மாத்திக்கிட்டேன். அதே மிக்சி ஜார்ல நம்ம அந்த எண்ணெயை வந்து பெசரி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கணும். பல்ஸ் மோட்ல நம்ம அரைச்சோம் அப்படின்னா இது நல்லா ரவையா வரும். அதை நான் அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பாருங்க நம்ம அந்த உப்புமா ரவை வெளியில வாங்குவோம் இல்லையா, அது மாதிரி ஒரே மாதிரி ஈவனா நல்லா உடைஞ்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருந்தா உப்புமா நல்லா உதிரா சூப்பரா வரும். ஒரே மாதிரி நல்லாவும் வேகும். பாருங்க அரிசியை வந்து ரவா பதத்துக்கு உடைச்சி எடுத்துக்கிட்டேன். வாங்க இப்ப குக்கர்லயே வந்து நம்ம அந்த அரிசி உப்புமா பண்ணிடலாம். அரிசி உப்புமா பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இந்த தேங்காய் துருவலை லேசா வதக்கிக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி அளந்து எடுத்துட்டு இருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடுவோம். உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுல நம்ம வந்து உடைச்சு வச்சிருக்கோம் இல்லையா துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த துவரம்பருப்பு, மிளகு, ஜீரக பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கட்டி தட்டாம நல்லா இருக்கும். இப்ப தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரவா உடைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இது வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், கொஞ்சம் திக்காகட்டும். பாருங்க நல்லா கொதிச்சு இந்த மாதிரி திக்காகும் இல்லையா, அப்ப குக்கர் மூடிய மூடி 1 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் 1 விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடியை திறந்துடலாம். பாருங்க பர்ஃபெக்டா வெந்திருக்கு. நல்ல உதிரியாவும் இருக்கு பாருங்க. இதுல கொஞ்சம் சூடு ஆற நல்லா அப்படியே பொலன்னு ஆயிடும். இப்பவே நல்ல உதிரியா இருக்கு. நம்ம வெங்கல பானையில பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அடியில லேசா ஒரு காந்தல் இருக்கும். அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். குக்கர்ல பண்ணாலும் லேசா வரும். பாருங்க பாத்தீங்களா, இந்த உப்புமாவை விட இந்த காந்தல் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப இந்த அரிசி உப்புமாவை நம்ம சர்விங் பவுலுக்கு எடுத்துக்கலாம். நல்ல உதிரா டேஸ்டியான அரிசி உப்புமா சர்விங்க்கு ரெடி. அரிசி உப்புமா சர்விங் பிளேட்ல எடுத்துட்டு இருக்கேன். பாருங்க எப்படி நல்லா உதிரா இருக்கு பாருங்க. அப்படியே பொலன்னு இருக்கு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி, சாம்பார், கொஸ்து எது வேணாலும் சாப்பிடலாம். இன்னைக்கு நான் வந்து பச்சை புளி கத்திரிக்காய் கொஸ்து பண்ணியிருக்கேன். அரிசி உப்புமாவுக்கு வந்து இந்த கொஸ்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அரிசி உப்புமா வந்து மைல்டான டேஸ்ட்ல இருக்கும். இது கொஞ்சம் உப்பு புளிப்பு காரமா இருக்குமா, இப்படி சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமா இருக்கும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
நல்ல மணலா நல்ல சாஃப்டா இந்த மிளகு, தேங்காய் எண்ணெய் இந்த எல்லாத்தோட வாசனையோட ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம இந்த வெங்காய பானையில பண்ணா எந்த டேஸ்ட் ஃப்ளேவர் டெக்ஸ்டர் வருமோ அப்படியே இருக்கு. இந்த அடியில பாத்தீங்கன்னா லேசா அப்படி தீஞ்சு ரோஸ்டா இருக்கும் பாருங்க. இதுக்காக தான் சின்னப்ப வந்து நிறைய சண்டை வரும். இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அருமையா இருக்கு பாருங்க. பழைய ஞாபகம் வந்துருச்சு. இது வந்து நம்ம சூடா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், ஆறி சாப்பிட்டாலும் உதிராவும் நல்லா சாப்பிட்டாவும் இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து நான் அந்த பச்சை புளி கத்திரிக்காய் கோஸ்து அப்படின்னு சொல்லி எங்க பாட்டி பண்ணுவாங்க. அந்த ரெசிபி நான் பண்ணியிருக்கேன், அதுவும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். பச்சை புளி கத்திரிக்காய் கோஸ்தையும் வந்து நான் ஒரு 2-3 நாள்ல உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த கொஸ்தோட இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா ரொம்பவே அருமையா இருக்கு. ரெண்டுக்கும் வந்து நல்ல ஜுகல்பந்தி. உப்பாவும் நல்லா இருக்கு, கொஸ்தும் சூப்பரா இருக்கு. இது ஈஸியா பண்ணக்கூடிய 1 பாட் ரெசிபி அரிசி உப்புமா. ரொம்ப சிம்பிள், கம்மி நேரத்துல பண்ணிடலாம். இதே மெத்தட்ல இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.